வாங்க பூரி, உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்ப பத்த வச்சுக்கங்க. கடாய வச்சு உருளைக்கிழங்க 2 அரிஞ்சு போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்து வச்சுக்கங்க. இதுக்கடியில வெங்காயம் அரிஞ்சுக்கங்க, பச்சை மிளகாய் அரிஞ்சுக்கங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்ட்டு பாருங்க. ஒரு கத்தி வச்சு கரண்டி வச்சு பாருங்க. உருளைக்கிழங்கு வெந்துச்சுன்னா, உருளைக்கிழங்கு எடுத்து தோல உரிச்சு வச்சுக்கங்க. எண்ணெய் 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கங்க. கடுகு போடுங்க. கடுகு போட்ட உடனே உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போடுங்க. அது சிவந்த உடனடியே வெங்காயம் போட்டுக்குங்க, பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அதை நல்லா வதக்குங்க. இடிச்சு வச்சுக்கிற பூண்டு எடுத்து போட்டு ஒரு வதக்கிங்க. பெருங்காயம் தூள் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிங்க. மஞ்சள் தூள் போட்டு ஒரு வதக்கிங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு வதக்கிங்க. தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வந்த வரைக்கும் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதுல போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நம்ம பூரிக்கு மாவு பிசிலாம் வாங்க. கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்து பிசைஞ்சுங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிருங்க. அப்படியே திரட்டுறது வந்து ரொம்ப மெலிசா தட்டாதீங்க, கொஞ்சம் தின்னா தட்டுங்க. ஏன்னா பூரி வந்து பஃப்னு எழும்பாது. போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான பூரி உருளைக்கிழங்கு ரெடிங்க.